வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ல ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு என்ன சார் வாய்ப்பை தரும்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்டை எழுதுனா உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டைரக்டாவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்தா கூட ஒரு 5 கேள்விகள் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்தாலும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய ஆன்சர்ஸை எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துல நம்ம எப்படி கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணலாம்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்த்தலாம். நடந்து முடிஞ்ச 2Aல நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச்ல என்னெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் வைஸ் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா பாலிசி நோட்ஸ் கொடுத்திருந்தோம். தமிழரசு மேகசின்ல இருக்கக்கூடிய கம்பைலேஷன் கொடுத்திருந்தோம். தமிழக அரசோட திட்டங்களை தொகுத்து கொடுத்திருந்தோம். இந்த 4 நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே உங்களால டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ல அதிக மார்க்க ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 நாள் இருக்கு. இந்த 4 கண்டென்ட்டையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே வாரத்துல முடிக்க முடியும். 8000 மாணவர்கள் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எப்படி 2A எக்ஸாம்ல இந்த மெட்டீரியல்ஸை படிச்சதன் மூலியமா அதிக கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்களோ, அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ண முடியும்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ல ஒவ்வொரு மதிப்பெண்ணையும் உங்களுக்கு சேகரிச்சு கொடுக்க முடியும். முதல்ல ரூல் என்ன சார் அப்படின்னா, மந்த்லி சிஏவை நீங்க படிக்க கூடாது. நம்ம எப்படி சார் சிஏவை படிக்கணும்? நான் பிப்ரவரியில இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணறேன், ஒரு சாம்பிளா காட்டுறேன். யூனிட் வைஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம். அதுவும் வதவதன்னு கொடுப்போமா சார்னு கேட்டீங்கன்னா வதவதன் இருக்காது. அந்த யூனிட்ல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடைபெற்றதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம். அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. நமக்கு மொத்தம் 7 யூனிட் இருக்கு அப்படிங்கறதையும் அந்த 7 யூனிட்டையும் கவர் பண்ணிருக்கமா அப்படிங்கறத உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். 7 யூனிட்டையுமே என்ன பண்ணிருக்கோம், நம்ம கவர் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய முதல் கண்டென்ட் என்னன்னா, மகரிஷி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு இருக்கு. அவர்களை பத்தின ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, அவருக்கு 200வது ஆனிவர்சரி பர்த்டே இருக்கு. அப்ப இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியால டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் மெயின்ஸ்ல கேட்க முடியுமானா கண்டிப்பாங்க கேட்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டான ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்திருக்கோம். ரைட் சார், இதே மாதிரி எல்லா மந்த்துக்கும் நீங்க கொடுத்துருவீங்களான்னு கேட்டா என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய ஆப்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் கரண்ட் அஃபேர்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரைட்டா? ரைட்டு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை யூனிட் வைஸ் படிச்சு முடிச்சிட போறோம். இதே மாதிரி பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது நம்மளக தமிழக அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டசபையில தாக்கல் பண்ணுவாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைட்டிலுமே நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளா தான் இருக்கும். அப்ப நான் என்ன உங்களுக்கு காட்ட போறேன்னா, ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கொள்கை குறிப்பை தமிழ் மீடியத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் 200 பேஜஸ் 300 பேஜஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீடைல்டா சப்மிட் பண்ணுவாங்க. நம்ம என்ன சார் செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பாலிசி நோட்ஸையுமே நம்ம 15 பக்கத்துல முடிச்சிருக்க போறோம். ரைட்டா? இது இங்கிலீஷ் மீடியத்துல 15 பக்கத்துல முடிஞ்சிருக்கும். நம்ம தமிழ் மீடியத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்கிறதுனால 22 பக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரைட் சார், இதுல என்ன சார் நமக்கு விஷயம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி நான் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறேன். நமக்கு திட்டங்கள்ல இருந்து கேள்விகள் வரலாம் அப்படின்னு தெரியும். அப்ப நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம். எஸ்டி ஸ்கீம்ஸை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை சொல்லுங்க அப்படின்னா இதை ஒரு வாட்டி நீங்க கிளான்ஸ் பண்றதன் மூலியமாக என்ன சார் தெரியும்னா நம்மளுடைய தமிழக அரசு எந்த திட்டங்களை சிறப்பான திட்டம்னு நடக்குது, எந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டீடைல்டாக தெரிஞ்சுக்க முடியும். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க வந்து எல்லா மாதத்திற்கும் அப்லோட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி பாலிசி நோட்ஸும் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதிக பக்கங்களை நீங்க படிக்க தேவையில்லை, குறைந்த பக்கங்கள்ல உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுக்கக்கூடியதா இது இருக்கும். சரி சார், அடுத்து நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா
ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 PDF உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் PDFல என்ன சார் இருக்கும் அப்படின்னா, நமக்கு 1990 வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் அறிமுகப்படுத்திச்சோ அது எல்லாத்தையும் ஒரு ஸ்கீமாக உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அடுத்த PDF எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நமக்கு திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்கக்கூடிய தலைப்புகளாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட தலைப்புகள், வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டங்கள், வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய திட்டங்கள், நல்வாழ்வு திட்டங்கள், அடுத்தது மகளிர் முன்னேற்ற திட்டங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஜஸ்ட் சாம்பிளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் PDF எப்படி சார் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எஜுகேஷன் சம்பந்த திட்டங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட திட்டங்கள், உமன்ஸ் வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிருக்கோம், தனித்தனி திட்டங்களா உங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கோம். அடுத்து 1990 வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தினாங்களோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கோம். ஒரு வாட்டி இதை நீங்க கிளான்ஸ் பண்ணீங்கன்னா போதும், அந்த கேள்விக்கு எந்த திட்டங்கள் சரியானதாக இருக்குமோ, இல்ல உங்களுக்கு பொதுவாக ஒரு 15 வினாக்கள்ல என்ன கேட்பாங்க, 15 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் வரும். அதுல நம்ம என்ன பண்ணலாம், திட்டங்கள் தெரிஞ்சாலே நமக்கு 1 மதிப்பெண்கள் முதல் 2 மதிப்பெண்கள் கூட நம்ம எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஸ்கீம்ஸையும் முடிச்சிடும். அடுத்து என்ன சார் இருக்கு அப்படின்னா, நமக்கு தமிழரசு மேகசின் இருக்கு. தமிழரசு மேகசினுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படிங்கறத இங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், பட்டியலிட்டு காட்டியிருக்கேன். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல யூனிட் வைஸ் கொடுத்துருவோம். பொதுவாக நீங்க வேற ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை கையில எடுக்கிறீங்க அப்படின்னா எது தேர்வுக்கு வரும் எது தேர்வுக்கு வராது அப்படிங்கறத என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய மாணவர்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப தமிழரசு மேகசினை படிக்கிறதுனால கவர்மெண்ட் எதை சரின்னு நினைக்குது, இல்ல கவர்மெண்ட் எதை மாணவர்கள்ட்ட தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்ல மக்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தமிழரசு மேகசின்ல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அனைத்து தகவலும் அக்யூரேட்டா இருக்கும். ஏன் சார் அப்படின்னா இது கவர்மெண்டே வெளியிடக்கூடிய தலைப்பு, ரைட்டா. அடுத்து என்ன சார் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மந்த்துமே 60 முதல் 80 பக்கங்களை கொண்டதா இருக்கும். அதை எப்படி சார் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போறோம் நம்மளுடைய தேர்வுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னா, அதை மேஜர் ஹெட்டிங்ல நம்ம பிரிச்சிட போறோம். நமக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில நமக்கு அதோட சிலபஸ் படி தமிழரசு மேகசின்ல என்ன வந்துச்சோ அது இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் தலைப்புல என்ன வந்துச்சோ அது இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்ன வந்ததோ அது இருக்கு. அப்ப ஒவ்வொரு தலைப்புக்கும் ஏத்த மாதிரி என்ன பண்ணிட போறோம், நம்ம அதை தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட போறோம். ரைட் சார். இப்ப ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது 100 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அப்ப இந்த கேள்விகள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. அப்புறம் ஈவென்ட் இன் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேக்சுவல் டேட்டாவை உங்களுடைய பேப்பர்ல நீங்க பிரசன்ட் பண்ணாலே உங்களுக்கு 1 மதிப்பெண்ல இருந்து 2 மதிப்பெண்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் அளிப்பார்கள் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கீங்க. நம்ம என்ன சார் பண்ணிட்டோம், இந்த ஆப்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டோம், பாலிசி நோட்ஸ் கொடுத்துட்டோம், ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டோம், தமிழரசு மேகசினையும் கொடுத்துட்டோம். ஒரு வாரத்துல உங்களால கண்டிப்பாக இதை படிச்சு முடிச்சிட முடியும். இந்த 4த்தையும் நீங்க ஒரு வாட்டி கிளான்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர்ல அதை பாக்ஸ் கண்டென்ட்டாவோ இல்ல தனியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியோ உங்களால அதை சேர்த்து எழுத முடியும். நம்ம மாணவர்கள் மாதிரியே உங்களுக்கு அதிக மதிப்பெண்ணும் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. இந்த பேட்சை பத்தி டீடைல் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி எங்கள்கிட்ட உங்களுடைய பேட்ச் சந்தேகங்களை கேட்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.